பொண்ணுக்கிட்ட வந்து சக்தியோட அம்மா கேட்குறாங்க, "ஏன் ஒன்றும் சக்தி வராமல் இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல சொன்னார். இந்த மாதிரி டின்னருக்கு வரமாட்டாரா, அவர் வெளியே சாப்பிட போகிறாரா, பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "அப்படியா, இவ்வளோ நேரம் பொறுத்து சொல்கிறேன், நான் இவ்வளோ கவலைப்பட்டேன்." அப்படின்னோடனே, "இல்லை, நான் சொல்ல மறந்துட்டேன் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, சக்தி வந்து ரொம்ப குடிச்சிடுறாரு. கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே விழுந்துடுறாரு. எல்லாருமே வந்து அப்படியே வந்து பதறிடுறாங்க. "என்ன சக்தி இப்படி விழுந்துட்ட, எப்படி நீ வீட்டுக்கு போவ?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் எடுத்துட்டு சேர்க்குறாங்க. அப்போ வந்து பொன்னி வந்து சக்தியை வந்து பார்த்துட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க. "ஐயோ, இப்படி பண்ணிட்டாரு சக்தி, ஏன் இப்படிலாம் பண்ணாரு?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சிட்டு சக்தியை வந்து தோள் மேலே வச்சுட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து சக்தி வந்து ரொம்ப வந்து குடிச்சிருக்காரு. "என்ன சக்தி இப்படி பண்ணிட்டீங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, வீட்டில் எல்லாருமே மனசு கஷ்டப்படுவாங்க, ஏன் சக்தி இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து பதறிறாங்க. உடனே வந்து, "சரி அமைதியாக இருங்க, அது வந்து பொன்னி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல வராரு. சக்தி, "கொஞ்சம் அமைதியாக பேசுங்க, எல்லோரும் வந்துட்டு போகிறாங்க, வாங்க" அப்படி சொல்லிட்டு பொறுமையாக வந்து சக்தியை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க, யாருக்கும் தெரியாமல் நம்ம பொன்னி. அடுத்து வந்து உள்ள ரூமுக்கு போயிட்டு கதவை தாழிட்டுட்டு அப்புறம் சக்திக்கு வந்து இந்த ஷூவெல்லாம் வந்து கழட்டி விடுறாங்க. "என்ன பொன்னி, நான் சொல்கிறது கேட்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லிட்டு இருக்காரு. "நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதனால தான் நான் நிறைய குடிச்சிட்டேன், போதுமா? எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, என்னோடய பிஸ்னஸ் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. "சரி சரி, நீங்கள் சாப்பிட்டீங்களா?" அப்படின்னோடனே, "நான் நல்லா சாப்பிட்டுட்டேன், அதே மாதிரி நல்லாவும் குடிச்சிட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து, "ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி படுங்க" அப்படின்னோடனே உடனே வந்து பொன்னி வந்து கீழே படுக்க போகிறாங்க. "நீ எப்படி கீழே படுக்கலாம், நீ எப்போவுமே என் கூட தான் படுக்கணும், சக்தி அது வந்து அதெல்லாம் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. பொன்னி வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. "சக்தி" அப்படின்னோடனே உடனே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. உடனே வந்து பொன்னி வந்து அப்படியே யோசிக்கிறாங்க, என்ன சக்தி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பொன்னியை தண்ணியே மறந்துடுறாங்க. அந்தளவு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. "சக்தி சக்தின்றாங்க." அப்படியே வந்து அப்படியே தூங்கிட்டு அப்படியே வந்து கீழே விழுந்துடுறாரு பெட் மேலேயே. அடுத்து வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு சக்தியை படுக்க வச்சுட்டு எழுந்துக்க பார்க்குறாங்க பொன்னி. ஆனால் எழுந்துக்க முடியாமல் வந்து சக்தி வந்து டைட்டாக வந்து அவங்கள பிடிச்சிருக்காரு. அதனால் ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் வேறு வழியில் அந்த பெட்லேயே வந்து படுத்துக்கிறாங்க. இழுத்து பார்க்குறாங்க. அப்போ கூட வந்து கையை விடாமல் அப்படியே வந்து டைட்டாக பிடிச்சி படுத்துட்ருக்காரு. அடுத்து வந்து அப்படியே வந்து சக்தியை வந்து ரசிக்கிறாங்க நம்ம பொன்னி. நினச்சி பார்க்குறாங்க எல்லா விஷயத்தையுமே வந்து சக்தி கூட இருந்தது, கல்யாணம் ஆனது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து, "நீங்கள் எப்போ என்னை வந்து மனைவியை ஏற்றுப்பீங்க சக்தி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து அப்படியே வந்து தூங்கிட்டே இருக்காரு. "சொல்லுங்கள் சக்தி, இந்த மாதிரி நெருக்கமாக நம்ம எப்போ இருக்க போகிறோம்? நான் ஒவ்வொரு நொடியும் அதுக்காக தான் காத்துட்ருக்கேன். நீங்கள் என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறீங்க, என்கிட்ட நல்லா பழகுறீங்க, ஆனால் வந்து ஒய்ஃபாக மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த நிமிஷம் வந்து நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? உங்கள் பக்கத்தில் இருக்கேன், அதுவும் உங்கள் நெருக்கத்தில் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து அப்படியே வந்து பொன்னி வந்து சக்தியை ஹக் பண்ண மாதிரி அப்படியே தூங்கியும் போயிடுறாங்க. சந்தோஷமாக இதோட முடியுது.